திருச்சிற்றம்பலம். நாங்கள் துவளர் போதம் என்று ஒரு சைவ சித்தாந்த நூல் படிக்க போறோம். சிவமயம். திருச்சிற்றம்பலம் துவளர் போதம் காப்பு. எல்லாம் பொய்யன்றே எனக் காட்டி எம்பிரான் சொல்லாத பேரறிவுதான் சொல்லி நல்லதொரு அற்புதமாம் ஆனந்தம் ஆங்கு அறுத்தல் செப்புதற்கு கற்பகத்தின் தாளினை என் கண் சத்குரு ஆன்மஸ்வரூபத்தை உணரச் செய்து பிரபஞ்சம் உட்பட அனைத்து மாயை, அதாவது எல்லாம் பொய் என்று எனக்கு உணரச் செய்ததும் இறைவன், அதாவது எனது சத்குருநாதன் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஞானத்தை, அதாவது பேரறிவை உபதேசித்தார், எனக்கு அருளினார். நன்மை தரும் அற்புதமாகிய பேர ஆனந்தத்தை அடியேன் உணர்ந்ததை கூறுவதற்கு கற்பக விநாயகரின் திருவடிகளை எனது அறிவில் பொருந்தி நின்றேன். ஸ்ரீ சிற்றம்பல நாடிகள் தாம் இயற்றிய இந்நூல் பரிபூரணம் பெற இப்பாடலில் இறைவனை பிரார்த்தனை செய்கின்றார். அப்ப இந்த துவளர் போதம் செய்தவர் ஸ்ரீ சிற்றம்பல நாடிகள். பெருசு பார்ப்போம். இப்ப உயர்த்துவம் உயர்த்தப்படுது. இதுதான் அடுத்ததான். சரி, இப்ப அடுத்தது முத்தி என்ற வீடு பேற்றை அருளும் ஸ்ரீ மெய்கண்டாரின் சந்தான ஆசிரியரை அடைந்து அந்த ஞானாசிரியரின் உபதேசத்தால் சிவானந்தம் சித்திக்க பெற்று கைகூடி சிவபோகத்தில் பொருந்தியவர்கள் மீண்டும் பிறப்பு மற்றும் இறப்பு தரும் பிறவிச் சுழற்சியை அடைய மாட்டார்கள். மீண்டும் ஒரு தாயின் கருப்பையில் கருவாக தோன்றி பிறக்க மாட்டார்கள். பக்குவர் அபக்குவர். இலக்கணம் கூறுதல். வாசியம். உற்ற சரியை ஒளியாத நற்கிரியை குற்றமிலாயோகம் குறுநறியும் முற்றே பிறந்தார்கள் தாம் அறிய பேசுகேன் அன்றே. மேல வந்துட்டு பேசுகேன் அன்றி பிறந்தார் அறியாத குரு சத்குரு முற்பிறவிகளில் சரியை கிரியை முற்பிறவியில் சரியை கிரியை யோகம் ஆகிய சிவ புண்ணியங்களை செய்து முக்தி பதத்திற்குரிய ஞானத்தை பெறாமல் தாம் செய்த நல்வினைகளால் இப்பிறவியில் அது முன்னு கொஞ்சம் எழுத்துக்கள் இல்லாம போயிட்டுதான். அதுக்குத்தான் நான் இந்த சரிச்செடுத்து போமாண்டா அது இப்படி வருது. பொருங்கோவா. சரி சரி. நான் எனக்கு கையால விரிக்க பெருசா வருது. சரி. முற்பிறவிகளை சரியகிரிய யோகமாகிய சிவ புண்ணியங்களை செய்து முக்தி பதவிக்கு உரிய ஞானத்தை பெறாமல் தாம் செய்த நல்வினைகளால் இப்பிறவியில் பிறந்து பக்குவ நிலையில் உள்ளவர்கள் உணரும் வண்ணம் உபதேசிக்கின்றேன், அதாவது கூறுகின்றேன். சரியகிரிய யோகமாகிய சிவபுண்ணியங்களை செய்யாமல் தாம் செய்த தீவினைகளால் இப்பிறவியிலும் முத்தி பெறு அறியாவண்ணம் பிறந்த அபக்குவர்களுக்கு, அதாவது பக்குவ நிலை இல்லாதவர்களுக்கு உபதேசிக்கவில்லை. இந்நூல் பக்குவப்பட்டவர்களுக்குரியது, அபபக்குவர்களுக்குரியது அல்ல என்பது உட்பொருளாகும். சத்குருநாதன் மெய் நெறி உணர்த்துவார் எனல். நெறிகளையும் எனது சத்குருநாதன் எனக்கு உணர்த்தி அருளினார். அதாவது சீர்காழி சிற்றம்பல நாடிகள் தமது சத்குரு தமக்கு ஞானத்தை உணர்த்தியதை தமது சீடர்களுக்கு இப்பாடல் மூலம் உணர்த்துகிறார். பூதப்பளிப்பு. பஞ்சபூதங்களையும் சடப்பொருள் என்று கூறுவதால் பூதப்பளிப்பு என்று கூறப்படுகிறது. மண், அதாவது பிருத்திவி பூதம். மண்ணுக்குயிராகி வந்து உரத்து தான் தரிக்கும் எண்ணும் ரோமமாதீதன் காரியமாம் கண்ணிற் பிறவும் கடினமாய் பேசி அதுந்தானாம் துறவு முதற் பூதத் தொழில் சத்குரு. பஞ்சபூதங்களில் மண் பிருத்திவி பூதமானது நிலத்துக்குரிய இயல்புகளை உடையதாய் மற்றும் கடினமாய் எவற்றையும் தாங்கும் மயிர், தோல், என்பு, தசை, நரம்பு என்று கூறப்படுபவை.
இதன் காரியங்களாகும். கண்களால் காணும் கடின தன்மையுடையதாக கூறப்படும் பிற பொருட்களும் இதன் காரியங்களே ஆகும். ஆகவே இது சடப்பொருளை அழியின் தன்மையுடையது. எனவே மண் பூதத்தின் தொழில் சடத்தன்மை உடையது, உயிர்த்தன்மை உடையது அல்ல என்று அதனை துறக்க பெறும். நாங்க தனித்தனியே இந்த பிருத்திவியை பற்றி படித்த நாங்களும் இந்த ஒரு பாட்டுக்குள்ள எல்லாத்தையும் தரப்படும் மழை நீருக்கு சுவை சிறந்த குணம் என்பதை நீர் பூதத்தின் செயல்களை ஆராய்ந்து உண்மை உணர்ந்ததால் நீர் பூதமானது உயிர்களின் அறிவை மயக்கி தீய நெறிகளில் செலுத்தி பிறவிக்கு காரணமான கண்ம வினைகளை ஏற்படுத்தி விடும். ஆகவே நீர் பூதத்தை தடுத்தல், அதாவது நீக்க வேண்டும் என்பதை அறிய வேண்டும். தீ நீர் வடிவம். தீ அக்கினி, தேயு, வன்னி பூதம். வன்னிக்குயிராகி வந்து சுட்டு ஒன்று விக்கும் பண்ணு பசுயாதி பயில் கருமம் மன்னும் விளக்காகே பந்தமாய் வேறாகி நிற்கும் துளக்கம் இல்லாத்தேயுத்தொழில். சத்குரு தீயின் இயல்பு சுடுதல், தொழிலைச் செய்யும். பசி, தூக்கம், பயம், மைதுனம், சோம்பல் போன்றவை இதன் காரியங்கள் ஆகும். அடர்த்தியான ஒளியாகவும் உயிர்களுக்கு பந்தத்தை ஏற்படுத்துவதாகவும் மற்றும் இது போன்ற பலவிதம் தொழில் புரியும். உடலில் நிகழக்கூடிய தீ பூதங்களின் செயல்கள் காட்சிக்கு புலனாகாமல் இருப்பதால், அதாவது துளக்கம் இல்லாது என்பதால் தீ பூதத்தை நீக்க வேண்டும். வாயு, காற்று பூதம். தேடனை திரட்டி விக்கும் செய்கருமம் செய்கருமம் என்ன மற்ற பாட்ட காணல. அதான் ஒரு மற்ற பக்கத்துல இருக்கணும். அது வருது, அப்படி வேற கஷ்டமா இருக்கு. அப்படி வேற 7வது பாட்டு அப்படி பாக்க விட்டுடு. இதண்டா எல்லாம் வரும், ஆனா எழுத்து சின்னனா இருக்குது. உமாக்கு இது விளங்குதா? எனக்கு கையாலத்தோட 2 மொண்டா வருகுது. அதான் இது எனக்கு கையால அமர்த்தி அப்படி இதண்டா வருகுது இல்ல எங்களுக்கு. பாட்டு கீழே கொஞ்சம் விட்டுட்டு போறோம். தேடனை பிரித்து திரட்டி விக்கும் செய்யருமம் ஓடல் முதல் ஓவா உயிர் மருந்து நாடிலிவை அல்லவாம் வாயு அருட்குருவால் காண்பது அன்றி சொல்ல வாராதே துணிந்து. சத்குரு வாயுவானது ஓரிடத்தில் உள்ள பொருட்களை பல திசைகளில் சிதறியோடச் செய்வதும் ஒப்பொருட்களையும் ஓரிடத்தில் ஒருங்கே திரட்டுவதும் போன்ற இயல்பினை உடையது. ஓடுதல், எழும்புதல், கிடத்தல், நடத்தல், நிமிர்தல் போன்ற காரியங்கள், அதாவது செயல்களை உடையது. அதான் அந்த படிப்பம் அந்த 60 தாட்பீதங்களுக்குள்ள இப்ப நாங்க படிக்கிற ஒவ்வொரு பாட்டுக்குள்ளையும் அது இந்த காரியங்களை பற்றி சொல்லிக் கொண்டு வரையும் அதை உடையது. இதன் உருவத்தை காண முடியாது. வாயு பூதத்தை நன்கு ஆராய்ந்தால் மும்மல பந்தம் உள்ள உயிர்களுக்கு அந்த மும்மலம், அதாவது ஆணவம், கன்மம், மாயை என்ற பந்தமாய நோயை நீக்கி நன்னறியில் சேர்ப்பது இந்த வாயுபூதம் அல்ல. எனவே வாயுபூதமானது ஒப்பற்ற உயிர் மருந்து அல்ல. இவ்வாறு இருக்கும் வாயுவை சத்குருவின் உபதேசத்தால் உணர முடியுமே தவிர துணிவுடன் உறுதியாக வார்த்தைகளால் விவரித்து சொல்ல முடியாது. வாயுபூதமானது உயிர் மருந்து அல்ல என்பதால் வாயுபூதத்தை நீக்க வேண்டும். ஆகாயம், வெளிப்பூதம் இரந்தரமாய் நின்றே இடம் கொடுக்கும் வானம் பரந்த குரோத முதற்பார்க்கில் விரிந்த கர்மமாய் வேறாகும் காணலாம் உண்மை குரவனால் என்றே குறி. சத்குரு ஆகாய பூதமானது நிரந்தரமாக நின்று மற்ற 4 பூதங்களுக்கும் இடம் கொடுத்து வெளியாக இருக்கும். வாயு பூதத்தை ஆராய்ந்தால் காமம், குரோதம், லோபம், கஞ்சத்தனம், மதம், வெறி, மாச்சாரியம் போன்ற குணங்களை உடையதாகவும் தூரத்தை குறிக்கும் எல்லைகளாகவும் வேறு விதமாகவும் இருக்கும். ஆகாய பூதத்தின் உண்மையை மெய்யான சத்குருவான
அதாவது ஞான தேசியரால் மட்டுமே உணர முடியும் என்பதை அறியலாம். இந்த 5 பூதங்களும் தத்துவங்களே, அதாவது கருவிகளே ஆகும். மாயையான இவை ஞானத்தால் அழியும் என்பதால் பஞ்சபூதங்களை நீக்குக என்பது உட்பொருள் ஆகும். பஞ்சபூத வடிவம் மற்றும் அதி தெய்வங்கள் கூறுதல். வட்டம் அறுகோணம் மாயாத முக்கோணம் இட்ட பிறை சதுரமே வடிவம் எட்டரிய பேதன்மாள் மிக்க விடையோன் மகேசனுடன் ஆதி தெய்வமா அதி தெய்வமாம். முதல் அது இந்த தொழில மாதிரி சொன்னவ, இப்ப அது இந்த வடிவத்தை ஆகாயம் வட்ட வடிவம், வாயு அறுகோணம், தீ முக்கோண வடிவம், நீர் பிறை வடிவம், மண் நாட்கோணம், இதெல்லாம் படிச்சது எங்க மண் நாட்கோண, அதாவது சதுர வடிவம். பிரிதிவிக்கு பிரம்மாவும், அப்புவுக்கு திருமாலும், தேயுவுக்கு அக்னிக்கு உருத்திரனும், வாயுவுக்கு மகேஸ்வரும், ஆகாயத்துக்கு சதாசிவனும் அதிதெய்வங்கள் ஆகும். இதுவும் நாங்கள் இந்த 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 சாட் அப்படியே அங்க போட்டிருந்தது. பஞ்சபூதங்கள் வடிவம் அதிதெய்வங்கள், ஆகாயம் வட்டம் அதிதெய்வம் சதாசிவன், வாயு அறுகோணம் வடிவம் அதிதெய்வம் மகேஸ்வரன், தீ முக்கோணம் அதிதெய்வம் உருத்திரன், நீர் பிறை வடிவம் அதிதெய்வம் திருமால், மண் சதுரம் பிரம்மா. உடலை நான் என்று நெய்யாதிரு என இப்படியே பூதத்தியல்பு அதனை தெளிந்தே அப்படி நீ இல்லாமல் ஆங்கு அறிந்திட்டு எப்படியும் தோன்றாமல் தேசிகன் தான் சொன்னபடி கண்டிருந்தால் ஊன்றாய் அதுவாம் உடம்பு. சத்குரு மேற்கூறிய 5 பூதங்களின் இயல்புகளை சந்தேகம் நீங்கும் வண்ணம் உணர்ந்து தெளிவடைந்து உன்னிடத்தில் இருந்து வேறுபட்டிருக்கும் பஞ்சபூதங்களை உன்னுடையது என கருதிய அறியாமையை நீக்கி பஞ்சபூதங்கள் வேறு, நீ வேறு என்று காண்பாயாக. இவ்வண்ணம் காண முடியவில்லை என்றால் சத்குருநாதர் அருளிய உபதேசப்படி பஞ்சபூதங்களை நன்கு ஆராய்ந்து அறிந்திருந்தால் உன்னுடைய உடலை நான் என்று நினைக்க மாட்டாய். பஞ்சபூதங்களை உன்னுடைய உடம்பு, அதாவது தேகம் என்று நினைக்க மாட்டாய். இப்பாடலை வேறு விதமாக சிந்தித்தால் கீழ்கண்டவாறு விவரிக்கலாம். அது அவ்வாறு என்றால், பஞ்சபூதங்களின் உண்மை நிலைகளை அதன் இயல்புகளின்படி ஆராய்ந்து சந்தேகம் நீங்கும் வண்ணம் உணர்ந்து தெளிவடைந்து இந்த ஸ்தூல உடலை ஆன்மா என்று கருதாமல், அதாவது எண்ணாமல், இந்த ஸ்தூல உடலின் உண்மை நிலையையும் ஆன்மாவின் உண்மை நிலையையும் அறிந்து சத்குருநாதரின் உபதேசப்படி எந்த விதத்திலும் இந்த ஸ்தூல உடலை ஆன்மாவென்று நினைக்காமல் சடப்பொருள் என்பதை உணர்ந்து இருப்பாய் என்றால் ஸ்தூலகமானது புலாலால், அதாவது மாமிசத்தால் ஆனது என்ற உண்மையை உணருவாய். ஆகவே உன்னுடைய உடல் மாமிசத்தால் ஆன சடப்பொருள் என்று இந்த உடலை துறப்பாயாக. இப்பாடலை மேலும் விளக்கி கூறலாம். அது எவ்வாறு என்றால், பஞ்சபூதங்களின் இயல்புகளை உணரும் பொழுது பஞ்சபூதங்களின் சேர்க்கையால், அதாவது பஞ்சபூத பஞ்சீகரணத்தால் ஸ்தூல உடல் தோன்றுகிறது. இந்த ஸ்தூல உடலை நான் என்று எண்ணி நான் வேறு ஆன்மா வேறு என்று நினைக்கிறார். சத்குருவின் திருவடிகளை சரணடைந்து சத்குருவின் பஞ்சபூதங்கள் பற்றிய உபதேசத்தை நன்கு சிந்தித்தால் பஞ்சபூதங்கள் சடப்பொருள் என்றும் பஞ்சபூதங்கள் மாயை என்றும் மாயையான பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் ஆன ஸ்தூல உடம்பு மாமிசம் எலும்பு முதலியவற்றால் ஆன போல தோன்றினாலும் இந்த ஸ்தூல தேகமும் மாயை என்பதை உணர்வாய். அப்பொழுது இந்த ஸ்தூல உடம்பை நான் என்று நினைக்க மாட்டாய். அப்பொழுது நான் யார் என்று ஆராயத் தொடங்குவாய், அதாவது விசாரம் செய்வாய். அந்த விசாரத்தின் ஆராய்ச்சியின் முடிவில் நான் என்பது அனாதியாக தொன்று தொட்ட பழமையான ஆன்மா என்று உணர்வாய். படியும் பொறியறவு உணர்தல். உணர்தல் ஐம்பொருள்களை சடப்பொருள் என்றும் மாயை என்றும் உணர்த்தி ஐம்பொருள்கள் என்ற தத்துவ கருத்துக்களை விட்டு நீங்கும் வண்ணம் செய்தல். ஐம்பொறிகள் புலன்கள் தாமே நீங்கும் வகை கூறுதல். பூதமிடமாய் பொருந்தும் பொறிபுலன்கள் நாதன் அருளாலே நீ நாடியவை ஏதம் என தத்தம் உணர்ந்தான் அகலும் அப்போதே சத்த
முதலாதி விடும் தான் சத்குரு. பஞ்ச அதாவது ஐம்பூதங்களை ஆதாரமாக கொண்டு உடலில் பொருந்தும் மெய், வாய், கண், செவி, மூக்கு என்ற ஐம்பொறிகளையும் இந்த பொறிகளின் மூலமாக சப்தம் அதாவது ஒலி, ரசம் அதாவது சுவை, ரூபம் அதாவது உருவம், கந்தம் அதாவது நாட்டம், பரிசம் அதாவது தொடும் உணர்வு என்ற ஐந்தையும் உணரும் 5 புலன்களையும் சீடனே அதாவது மாணவனே நீ இறைவனின் திருவருளை துணையாக கொண்டு சத்குருவின் உபதேசத்தை துணையாக கொண்டு ஆராய்ந்து இந்த ஐம்பொறி புலன்கள் ஒவ்வொன்றின் உருவம் மற்றும் இயல்புகளின் உண்மைகளை உணரும் போது அவை சடப்பொருளாய் அழியின் தன்மை உடைய பொருளாக காண்டால் அவை துன்பம் தருபவை என உணர்ந்தால் அவை தாமாகவே உன்னை விட்டு நீங்கும். அப்போது சப்தம் முதலிய மாத்திரைகளும் உன்னை விட்டு நீங்கும். பஞ்சபூதங்கள் ஐம்பொறிகள், ஐம்புலன்களை மற்றும் பஞ்சதன் மாத்திரைகள் இவற்றின் உண்மை நிலையை சத்குருவின் திருவருளால் ஆராயும் பொழுது அவை சடப்பொருள் என்றும் மாயை என்றும் ஞானத்தால் அழியக்கூடியவை என்றும் உணரும் பொழுது அவை தானாகவே நம்மை விட்டு நீங்கும். பிறப்பு எடுத்தலை நீக்கும் விதம் கூறுதல். சத்தமாதி ஐந்தினையும் சந்தித்து நீ அகல அத்தால் வரும் பயன்கள் ஆங்ககலும் எத்தாலும் காணாமல் அவ்விடயங்கை களலக்கை களலும் நானா பிறப்பின்னவை சத்த பரிச ரூப ரச கந்தமாகிய ஐந்தையும் பஞ்சபூதங்களின் குணமென்று நீ மாணவனே ஒவ்வொன்றையும் தனித்தனியாக உணர்ந்து அவற்றிலிருந்து நீங்கும் பொழுது அவற்றால் நீ அடையும் உலக விடிய இன்பங்கள் மற்றும் துன்பங்கள் அப்பொழுது உன்னை விட்டு நீங்கும். எக்காரணத்தாலும் ஆசை என்பது என்றும் வெட்கத்தை தராததும் மற்றும் தொடர்ச்சியாக பிறவி எடுப்பதற்கு ஆதாரமானதும் ஆகும். ஆசை எனப்படும் குற்றத்தை உடைய கண்ம வினைகள் மற்றும் ஐம்பொறிகளால் ஏற்பட்ட உலக விடயங்கள் இனி எக்காரணத்தை கொண்டும் உன்னை மீண்டும் பொருந்தாமல் கலன்று உன்னை விட்டு அறவே நீங்கும். பஞ்ச தன்மாத்திரைகளை உணர்ந்து அவற்றை விட்டு நீங்கும் பொழுது அதனால் ஏற்பட்ட கண்ம வினைகள் நீங்கி இனி பல வகையான பிறப்புகள் எடுப்பது நீங்கும். விசாரத்தின் தன்மை. விசாரத்தின் தன்மை வாக்காதியத்துடனே இந்த சப்தாதி வாக்காதி இப்படியே அங்க அந்த உண்மை விளக்கத்துல வேற விதமா வந்தது. ஆனா இந்த இப்படித்தான் தொடங்குது. சத்தாதி பூதமிடமாய் வாக்காதி என்றுதான் தொடங்குது. ஆனா வேற உள்ளுக்கு வித்தியாசமா இருந்தது. ஆனா ஒரே விஷயத்தை சொல்லிக்கொண்டு போகுது. ஒரே விஷயத்தை சொல்லிக்கொண்டு போகுது. வாக்காதியத்துடனே நீங்க வசனாதி விடு நீங்காத உட்கரண நீங்குகே தாக்கி மனம் முதலாக வந்து போது தனது செயல் உணராத்தான் ஐம்புலங்களும் தமது செயல்கள் இருந்து நீங்கும் பொழுது அவற்றை ஆதாரமாக கொண்டு செயல்படும் வாக்கு, பாதம் அதாவது கால், பாணி அதாவது கை, பாயு என்ற ஆசனவாயு, உவர்த்தம் என்ற கருவாய் என்ற கண்மேந்திரியங்கள் ஐந்தும் மற்றும் கண்மேந்திரியங்களின் செயல்களாகிய வசனம், சொல்லல், கண்மம், கமனம், நடத்தல், தானம் அதாவது கொடுத்தல், விசனம் அதாவது விடுதல், ஆனந்தம் அதாவது மகிழ்தல் ஆகியவை நீங்கிவிடும். இதனால் இதுவரை உன்னால் நீக்கப்பட முடியாத அந்த கரணங்களும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அதாவது அந்த கரணம் அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் நீங்கும். இதுவரை பழகிய இவற்றில் வாசனைகள் அதாவது பழகியவற்றின் செயல் மூலம் மனம் முதலிய அந்த கரணங்கள் மீண்டும் முளைத்து எழும் பொழுதெல்லாம் செயல்படும் முறையை மீண்டும் உணரும் பொழுது அவை முற்றிலும் உன்னை விட்டு நீங்கிவிடும். ஐம்புலன்கள் நீங்க கண்மேந்திரியங்கள் மற்றும் கண்மேந்திரிய செயல்கள் நீங்கும். இவை நீங்கும் பொழுது அந்த கரணங்கள் நான்கும் நீங்கும். இவை முற்றிலும் நீங்கும் வரை இந்த தத்துவங்கள் அனாதியே செயல்பட்டு வந்த காரணத்தால்
மீண்டும் மீண்டும் தன்னியல்பாக அந்த கரணங்கள் முளைத்து எழுந்தாலும் அவற்றை விசாரத்தால் மீண்டும் மீண்டும் அவற்றின் பொய்மையை உணரும் போது குறுகிய காலத்தில் அவை முற்றிலும் நம்மை விட்டு நீங்கிவிடும். அந்த கரணா சுத்தி. அந்த கரணங்கள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய நான்கையும் நீக்கும் வழிமுறை கூறுதல். அகர உகார மகார விந்து செயல் கூறுதல். மன்னும் மகாரம் மனம் செலுத்தும் புத்தியினை உன்னும் உகாரம் உபகரிக்கும் முன்னாகும் ஆங்காரம் தன்னை அகாரம் செலுத்தியிடு நீங்காத சித்தம் விந்து நேர் நிலை பெற்ற மகாரம் மனதை செயல்படுத்தும். அப்ப மகாரம் என்னத்தை செயல்படுத்துது? மனத்தை. தெளிவை ஏற்படுத்தும் புத்தியினை உகாரம் செயல்படுத்தும். அப்ப புத்தியினை செயல்படுத்துறது உகாரம். முளைத்து எழும் ஆங்காரத்தை ஆகாரம் செயல்படுத்தும். இடைவிடாமல் சிந்திக்கும் சித்தத்தை விந்து செயல்படுத்தும். இதனை அறிவாயாக. மகாரம் மனது, உகாரம் புத்தி, அகாரம் அகங்காரம். அதுலயே எங்களுக்கு கொஞ்சம் விளங்குது. மகாரம் அண்டா மானா, உகாரம் அண்டா புத்தி, அகாரத்துக்கு அகங்காரம் தான், வித்துவுக்கு அங்க சித்தம், அங்க இத்தனை அங்கையும் வந்துட்டுது. அப்ப அது அந்த புத்தி உகாரம் தான் கொஞ்சம் இதாண்டும், அது புத்தி கண்டு மிச்சத்தை எடுத்து விட்டா சரி, எங்களுக்கு அது அப்படியே விளங்கு. அந்த கரணம் நீங்குதல் வேண்டும் என. அந்த கரணம் நீர்படி. அந்த கரணம் நீங்குதல் வேண்டும். அந்த கரணம் அகல அதில் கூடும் தொந்த கலாதி துரிசியருமே பந்திக்கும் சித்தமலம் மறுக்கும் தீர உனக்கு ஒத்தபடியே உணர். சத்குரு அந்த கரணமாகிய மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம் ஆகிய நான்கும் தம்முடைய செயல்களை அற்று ஈடு சடமாக நீங்குவதால் அந்த கரணங்களுடன் பொருந்தி செயல்படும் கலை, வித்தை, அராகம் அதாவது காலாதிகள் போன்றவற்றில் குற்றங்கள் நீங்கும். இதனால் பந்தங்களை ஏற்படுத்தும் சித்தத்தில் பொருந்திய மயக்கம் நீங்கும். மாணவனே, நீ நன்னெறியை அடைவாயாக. அந்த கரணங்கள் சடப்பொருளொன்று உணர்வாயாக. இவ்வண்ணம் உணர்ந்து அந்த கரணங்களை துறப்பாயாக. அதாவது வேண்டும். காலாதி ஞான இது என்ன வித்தியாசத்துவத்தை சொல்லுது. கலை, வித்தை, அராகம் போன்றவற்றால் ஏற்படும் ஞானமும் உண்மையில்லை என்று உணர்த்துதல். பொங்கு புலன் அருந்த போதம் தருமாயை தங்குகலை ஆதி திரு தருஞானம் இங்கு இதனை நீங்கும்படி மாணவக நின் போதம் ஒன்றிரண்டு தூங்கும்படி நில்லாய் துணிந்து அம்புலங்களின் செயல்களால் இப்பிறப்பின் இன்ப துன்பங்களை அனுபவிக்குமாறு உனக்கு விபரீத அறிவை அதாவது போதத்தை தருகின்ற அசுத்தமாயிலிருந்து தோன்றி கலை, வித்தை, அராகம் போன்ற கலை ஆதிகள் தரப்படும் ஞானம் இப்பொழுது நீங்குமாறு மாணவே நான் எனது என்று நினைக்கக்கூடிய உன்னுடைய ஞானம் அல்லது அறிவு, இச்சை, தொழில் என்ற மூன்றும் முனைப்பெற்று துவண்டு போகும்படி சற்குருவின் திருவருளால் தெளிவுடன் இருப்பாயாக. கலையாதிகளை நீக்குவதற்குரிய காரணம் கூறுதல். காலநியதி கலையாதி தத்துவங்கள் சால அறிவு இச்சை தொழிலதான் கூட்டல் மூலமாம் மாயை மயக்கல் வரைத்தல் வினை கூட்ட ஆய விடலாம் என்று அறி. சத்குரு கலை, வித்தை, அராகம் என்னும் மூன்று தத்துவங்களும் முறையே தொழில், இச்சை, அறிவு ஆகிய மூன்றையும் உயிர்களுக்கு தருபவை ஆகும். இந்த மூன்று தத்துவங்களின் மூலமான அதாவது தோற்றத்திற்கு காரணமான மாயையானது உயிர்களுக்கு மயக்கத்தை, அஞ்ஞானத்தை தரும். மேலும் உயிர்களின் ஸ்தூல தேகத்தின் மூலம் உயிர்களை வரைமுறைப்படுத்துவதும் உயிர்களை அவற்றின் கண்ம வினைக்கு ஏற்ப இருவினை பயன்களை அனுபவிக்க செய்வதும் ஆகும். ஆகவே இத்தகைய இயல்புகளை உடைய இவை இறைவனின் கட்டளைப்படி செயல்பட்டு
உடலோடு அழியும் என்று உணர்ந்து அவற்றை நீக்க வேண்டும். ஆகவே கலாதி ஞானம் விபரீதமான ஞானம் என்று அவற்றை துறக்க, அதாவது நீக்க வேண்டும் என்பதை மாணவனே அறிவாயாக. சுத்த சத்துவ தூடனம். சுத்த சத்துவங்களை பழித்து கூறுதல். சுத்த சத்துவங்களை நீக்குவதற்குரிய காரணம் கூறுதல். ஆன அதனால் அழுந்தினால் ஆசு அதற்கு ஏகன் ஈன வைந்தவத்தின் எல்லை காண் ஊனமிலா போகம் தரும். ஆனால் பொல்லாதோ புண்ணியத்தின் ஆகம் துணையானார்க்கு ஆம். முற்பிறவியில் செய்த புண்ணியங்களின் பயனால் இப்பிறவியில் மனித பிறவி எடுத்து அதற்கேற்ற உடலை பெற்றவர்களுக்கு தம்முடைய உடலை கருவியாக கொண்டு தவம் புரியும் பொழுது பேரின்பத்தை தரும் சுத்த சத்துவங்களை பழித்து கூறுவதற்கான காரணம் என்னவென்றால், சுத்த சத்துவங்கள் குற்றமற்ற பேரின்பத்தை மட்டும் தரும் எல்லைக்குட்பட்டது. எனவே சுத்த சத்துவமானது பேரின்பத்தை தருவது பொல்லாப்பு தீமை உடையதோ ஆராய்வாக. இப்பாடலை இவ்விதமாக விளக்கி கூறலாம். அது எவ்வாறு என்றால், சுத்த தத்துவங்களால் பேரின்பத்தில் மூழ்கும் பொழுது சுத்த தத்துவங்களை நீக்க வேண்டும் என்று கூறுவது ஏன்? அல்லது சுத்த சத்துவங்கள் குற்றமுடையது என்று கூறுவது ஏன்? சுத்த சத்துவங்கள் பேரின்பத்தை மட்டும் தரும் எல்லைக்கு உட்பட்டது. குற்றமற்ற பேரின்பத்தை சுத்த தத்துவங்கள் தரும் பொழுது முற்பிறவிகளில் செய்த புண்ணியத்தால் இப்பிறவியில் மனித பிறவி எடுத்து தன்னுடைய உடலை கருவியாக கொண்டு பேரின்பத்தை அடைந்தவர்களுக்கு உதவும் சுத்த தத்துவங்கள் பொல்லாப்பு, அதாவது தீமையுடையதோ. இவ்விரண்டு விளக்கங்களை ஆராய்ந்து உணரும் பொழுது சுத்த தத்துவங்கள் பேரின்பத்தை மட்டுமே தரும். ஆனால் இறைவனோடு இரண்டர கலக்கும் பரமுக்தியை, அதாவது சாயுச்சிய முத்தியை, அதாவது அத்துவித முத்தியை தராது என்பதால் பேரின்பத்தை அடைந்த பின்பு அந்த பேரின்பத்திலேயே மூழ்கி விடாமல் அதை அடைவதற்கு துணியாயிருந்த சுத்த தத்துவங்களை நீக்கிவிட்டு பரமுத்தியை பெற வேண்டும் என்பதால் சுத்த தத்துவங்களை பொல்லாப்புடையது என்று ஸ்ரீ சிற்றம்பல நாடிகள் கூறுகிறார். விளங்கினதோ? சுத்த தத்துவத்தையுமே நீக்க வேண்டும் அதுகளை நீக்கினாத்தான் அந்த அத்திவிதமான பரமுத்தியும் பேரின்பமா அப்ப பேரின்பத்துக்கு இன்றியமையாததாக, அதாவது முக்கிய காரணமாக சுத்த தத்துவங்கள் இருப்பினும் பேரின்பம் என்ற பந்தத்துக்கு காரணமாக இருப்பதால் மற்றும் பரமுத்திக்கு தடையாக இருப்பதால் தத்துவங்களை நீக்க வேணும். கடைசியா சுத்த தத்துவத்துல போய் நின்றுதான் இந்த சாயுச்சிய முத்திய பரமுத்திய நீக்க வேண்டும் என்பது உட்பொருள் ஆகும். ஆகவே சுத்த தத்துவங்கள் பதமுத்தியை தரும். பதமுத்தியைத்தான் தரும் சுத்த தத்துவம், பரமுத்தியை தராது. ஆகிய சுத்த தத்துவத்தை நீக்கினாத்தான் பரமுத்திக்கு நிறைய தரும். அப்ப சுத்த தத்துவம் என்னத்தை தரும்? பதமுத்தி. எது? பதமுத்தி. அதையும் அந்த சுத்த தத்துவத்தில இருந்து நீங்கதான் அந்த பரமுத்தி சாயுச்சிய முத்தி கிடைக்கும் எங்களுக்கு. அதைத்தான் இதுல வடிவா விளங்கப்படுத்துறார். சுத்த தத்துவங்களை நீக்குவதால் ஏற்படும் பயன் கூறுதல். சுத்த வித்தை ஆதிமுதற் சொன்ன ஏழு தத்துவமும் ஒத்த நடத்தியிடும் மோவாமல் வித்தை செயல் ஏறி குறைந்து ஒத்தல் எப்போதும் பார்த்திடவே மாறி பிறந்து அகலும் ஆறு. சற்குரு சுத்த தத்துவங்கள் ஐந்தும், அதாவது சுத்த வித்தை, ஈஸ்வரம், சதாசிவம், சக்தி, சிவம் ஆகிய 5 சுத்த தத்துவங்களும் ஆகும். முற்கூறிய சுத்த வித்யா தத்துவங்கள் ஏழினையும் 7, அதாவது காலம், நியதி, கலை, வித்தை, ராகம், புருடன், மாயாகு 7 சுத்த வித்யா தத்துவங்கள் ஆகும். ஓய்வில்லாமல் ஒரு சேர செயல்படும் சுத்த வித்யா தத்துவங்கள் ஒவ்வொன்றும் மிகுதிப்படுவதையும் குறைவதையும் மற்றும் அவற்றின் தோற்றம் ஒடுக்கம் ஆகிய இரண்டையும் நன்கு உணர்ந்து சத்குருவின் திருவருளால் உரிய நெறிமுறைகளை உணர்பவர்கள் பிறப்பு மற்றும் முறப்பு என்னும் பிறவி சுழற்சியை, அதாவது பிறவி பெருங்கடலை விட்டு நீங்குவார்கள். ஆகவே சுத்த வித்யா
தத்துவங்கள் மற்றும் அவற்றை இயக்கும் சுத்த தத்துவங்கள் ஆகிய இரண்டையும் உணர்ந்து நீங்க வேண்டும். 6. தத்துவாதீதம். தத்துவங்களிலிருந்து நீங்கிய நிலை. 6 அத்துவாக்களே தத்துவாதீதம் என. மண் முதலாம் நாதமந்தமாய் வந்த தத்துவத்தின் உண்மை அறிந்து எல்லாம் ஒளிந்தாயே. எண்ணில் இவை தத்துவாதீதம் எனச் சாற்றுங்கான் சைவமறை அத்துவான் எல்லாம் அற. மாணவனே, மண் அதாவது பிரிதி பூதம் முதல் நாத தத்துவம் வரை உள்ள தத்துவங்களின் உண்மை நிலையை அறிந்து அவற்றை சடப்பொருள் என்றும் அழிந்து போகக்கூடியவை என்றும் உணர்ந்து அவற்றின் பந்தங்களில் தொடர்பில் இருந்து நீங்கினாய். மேலும் நன்கு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மண் முதல் நாத தத்துவம் வரை உள்ள தத்துவங்கள் நீங்கும் பொழுது புலப்படுவது தத்துவாதீதம். 6 அத்துவாக்கள். இங்கதான் எங்களுக்கு இந்த மந்திரம், அந்த 6 அத்துவாக்கள் எப்படி எங்களுக்கு செயற்பட போறதுன்றதை இங்க சொல்ல போயிடும். அப்ப இந்த தத்துவ அதீதம் என்னத்தை எங்களுக்கு சொல்றேன்டா, எப்படி இந்த மண் முதல் நாதமீறாக உள்ள அந்த தத்துவங்களை நீங்கும் பொழுது, அந்த 36 தத்துவங்களை விட்டு நாங்கள் நீங்கும் பொழுது அங்க எங்களுக்கு என்ன எங்களுக்கு உதவி செய்ய போகுது. அப்ப புலப்படுவது தத்துவ அதீதம் என்ற 6 அத்துவாக்கள். இப்ப எங்களுக்கு அத்துவாக்கள்ண்டா என்னன்னு தெரியும். அது எப்படி செயற்பட போறதுன்றதை இந்த துகளறு பூதத்துலதான் விளங்கி சொல்றார். எப்படி மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை ஆகியவை 6 அத்துவா என்று சைவாகமங்கள் உபதேசிக்கும் அந்த 6 அத்துவாக்களையும் நீக்குவாயாக. அப்ப 36 தத்துவங்களோட இந்த 6 அத்துவாக்கள் நாங்கள் மந்திரம் என்றோம், பதம் என்றோம், வெண்ணம் என்றோம், புவனம் என்றோம், தத்துவம் என்றோம், கலை என்றோம். இந்த 6 அத்துவாக்கள்லையும் இருந்து இது சிவனை அடைகிறதுக்கு வழிதான். ஆனால் அதிலேயும் இருந்து நீங்கினால்தான் உனக்கு முக்தி. சரி, வாசி 5 சுத்திகளால் 5 சுத்திகளால் தத்துவாதீதம் உணரலாம் என. இப்பரிசே 5 சுத்தி எய்தியதால் எப்போதும் செப்பரிய மாயாதி தீருமே. அப்பரிசே ஆங்கு அவற்றினோடு அழியும் வினை மலர்ந்தான் நீங்கவற்றோ நீங்கா நிலை. சத்குரு. தத்துவாதீதம் என்ற நிலையை உணர்வதற்கு 5 வகையான சுத்திகள், அதாவது 5 சுத்திகள் என்பன பூதப்பளிப்பு, 2வது பொறியற உணர்தல், 3வது அந்தக்கரண சுத்தி, 4வது காலாதி ஞானம் நிராகரணம், 5வது சுத்த தத்துவ தூடானம் அடைந்தவர்க்கு இத்தகைய தன்மை உடையது என்று சொல்லுவதற்கு கடினமான மாயையும் அதன் காரியங்களும் நீங்கும். மாயையும் அதன் காரியங்களும் நீங்கும் போது கர்ம வினைகளும் இவற்றோடு நீங்கிவிடுமா. இந்நிலையில் மும்மலங்களின் எஞ்சியுள்ள மீதமுள்ள ஆணவ மலம் மட்டும் நீங்குவதற்கு கடினமான நிலையை உடையதாகும். ஆகவே ஆணவ மலத்தோடு நீங்க முடியாத நிலையும் நிலையை நீக்கு. இந்த துளர் போதத்தை காட்டிய அந்த இறைவனுக்கு நான் எப்படி நன்றி சொல்றேன், எனக்கு வார்த்தைகளே இல்லை. சகல சரிசனம் தத்துவங்களில் இருந்து நீங்கி அவற்றை தன்னிலும் வேறுபட்டதாக உணர்தல். முத்திச் சகலம் பெத்த சகலம் பற்றி கூறுதல். நின்று நின்று வந்த நிலைதோறும் நீ அறிந்தது அன்றி அவதென்னை அகன்றாயே. இன்று இவைதான் முத்தி படும் சகலம் முன்னம் படும் சகலம் பெத்தம் அது என்றே நீ பேசு. மாணவனே, நீ ஒவ்வொரு தத்துவங்களையும் பொருந்தி அந்த தத்துவங்களை ஒவ்வொன்றாக அனுபவித்து நீங்கி வந்த நிலையில் அத்தத்துவங்களை சடப்பொருள் என்று நீ உணர்ந்த போது அத்தத்துவங்களிலிருந்து முற்றிலும், அதாவது முழுவது நீங்கி சுத்தி, அதாவது தூய்மை பெற்றாய். இந்த நிலையில் இந்த தத்துவங்களை
உன்னிலும் வேறுபட்டதாக காணுதல் என்பது முத்தியில் சகலம், முத்திச் சகலம் ஆகும். இந்நிலைக்கு முன்பு 5 விதமான தத்துவ சுத்திகளுக்கு முன்பு தத்துவங்களோடு பொருந்தி நின்ற நிலையானது மும்மலங்களோடு கூடிய சகலம் ஆகும். இந்த சகலமானது பெத்த நிலை, பெத்த சகலம், தத்துவங்களால் கட்டுண்ட நிலை என்று நீ கூறுவாயா? முத்திச் சகலம் பெத்தச் சகலம் என்ற இரண்டுக்கும் உள்ள வேற்றுமையை அறிந்து கொள்வாயாக. முத்திச் சகலத்தின் இலக்கணம் கூறுதல். 5 வகையான ஆறாம் நீத்தற்பின் விஞ்சி வரும் மாணவத்தின் மேலீடு வஞ்சம் மர சாற்றில் அது கேவலமாம் தான் கழித்து போந்த நிலை சாற்றில் அது சகலம் தான். சத்குரு 5 வகையான சுத்த முறைகளால் 36 தத்துவங்களையும் நீக்கி விட்டாலும் ஆணவ மலம் மட்டும் இருப்பது ஆணவ மலத்தின் மேலீடு ஆகும். ஆணவ மலத்தின் மேலீடு அதாவது ஆணவ மலத்தை மட்டும் ஆதாரமாக கொள்வது என்பதை மெய்யாக கூறினால் அது கேவலம் என்ற நிலையாகும். இந்த கேவல நிலையினையும் நீங்கி அதாவது ஆணவ மலத்தை நீக்கி அடையும் நிலை என்பது முத்திச் சகலம் ஆகும். ஆகவே சகலம் என்பது 3 வகை. அவை முத்திச் சகலம், மும்மலம் நீங்கிய நிலை, பெத்த சகலம், மும்மலம் நீங்காத நிலை, கேவல நிலையம், கன்மம் ஆகிய இருமலமும் நீங்கி ஆணவத்தோடு மட்டும் கூடியிருக்கும் நிலை. கேவலம் ஆணவ மலமானது ஆன்ம சொருவத்தை, ஆன்ம அறிவை மறைத்து நிற்கும் நிலை. ஆணவ மலம் தனித்து நின்று ஆன்மாவை மறைத்தல். அன்றி வந்த தத்துவங்கள் எல்லாம் அகன்றிடவே ஒன்றி நின்ற ஆணவன்தான் ஒன்றுமே என்றும் தான் நீங்கா இருள் விழி போல் நிற்குமே ஆன்மாவும் பாங்காக அங்கே பதிந்து. சத்குரு உயிர்களுக்கு அதாவது சீவன்களுக்கு அஞ்ஞானத்தை அறியாமையை ஏற்படுத்தி மெஞ்ஞானத்தை உணர விடாமல் மயக்கி வந்த தத்துவங்கள் எல்லாம் நீங்கி சுத்தி தூய்மையான நிலையிலும் ஆன்மாவை விட்டு பிரியாது ஆன்மாவை மறைத்து நின்ற ஆணவ மலம் மட்டும் கண்களின் ஒளியை மறைத்து நிற்கும் நீங்காத அகலாத இருள் போல ஆன்மாவை பொருந்தி இருக்கும். அதனால் ஆன்மாவும் அந்த ஆணவ மலத்தினால் மறைந்து செயலற்று நிற்கிறது. அருட்கேவலம் படியும். கேவல நிலை கூறுதல். கேவல நிலை, அருட்கேவல நிலை கூறுதல். கேவலன் நான் படிச்சேன். ஓகே. அருட்கேவல நிலை கூறுதல். பகல் இழந்த வான் போல் பரவுமலம் நீயாய் இகலறவே நின்றாய் இழந்தாய் அகல் அறிவு வாடாத முத்தியினில் வாய்த்தகர் கேவலம் நீ நாடாத கேவலம் முன்னாள். சத்குரு சூரியன் இல்லாத வானம் இருளாவதைப் போல உனது அறிவை வியாபித்து மறைத்த ஆணவமே நீ ஆனாய். ஆதனால் உனது வலிமை அதாவது ஆன்ம பலம் ஒளிந்து நீ செயலற்று நிற்கின்றாய். இந்நிலையில் உன்னுடைய அகண்ட அறிவை அதாவது அறிவு இழந்தாய். இது வாட்டம் அதாவது துன்பம் சிறிதும் இல்லாத முத்தியின் நிகழும் அருட்கேவலம் என்று அறிவாயாக. நீ இந்த நிலையை அடைவதற்கு முன்னர் ஒரு பொழுதும் அனுபவித்து அறியாத கேவல நிலை ஆகும். இதனை மாணவனே நன்கு அறிவாயாக. எழுதி வையும். கேவல சகலம் அந்த 3 சகலத்தை சொல்லி இருக்கு. கூடி கன்மமாய இருமல நீங்கி நிலை. சகலம் என்பது 3 நிலை இருக்கு. முத்தி சாலம்,
பெத்த சகலம் பெத்தம் கேவல சகலம். அதை சொல்றது சகலம் என்பது 3 வகை. சகலத்துலதான் இது முழுக்க நடக்குது. ம். முத்திச்சகலம், பெத்த சகலம், கேவல சகலம் முத்திச்சாலத்துல மலங்கள் முழுக்க நீங்கிடும். நீங்கிட்டு பெத்த சகலத்துல ஒரு மலங்கள் நீங்காத நிலை. இல்ல 3 நிக்கும். கேவலத்துல கன்மம் மாயை ஆகிய இரு மலங்களும் நீங்கி ஆணவம் மட்டும் நிக்கும். கேவல தரிசனம். கேவல நிலையை முற்றும் உணர்தல். கேவலத்தை அதாவது ஆணவ மலத்தை தரிசிக்க காண முடியாதனல். ஒன்றும் தெரியா ஒளியாயிருளாய் இன்றளவன் நின்றது இதுவோதான் ஒன்றாயி செம்பிற்களிம்பு போல் சேர்ந்து நின்ற ஆணவன்தான் அம்பு நிழல் போல் என்று அறி பொருட்கள் எதையும் தெரியவிடாத என்று நீங்காத இருளாகி இந்நாள் வரையும் அறிவை மறந்து நின்றது இந்த ஆணவ மலம். செம்பினில் களிம்பு கலந்தது ஒரு சேர ஒருமித்து நிற்கும் தன்மை போல ஆன்ம அறிவை கலந்து நிற்கின்ற ஆணவ மலமானது நீரின் நிழல் போல காட்சிக்கு புலனாகாது ஒன்று என அறிக. இதனை கீழ்காண விவரிக்கலாம். அது எவ்வாறெனில் செம்பும் களிம்பும் போல் அனாதி ஆன்மா தோன்றிய காலத்திலிருந்தே ஆன்மாவை மறைத்து பொருந்தியிருக்கும் ஆணவ மலமானது நீரின் நிழல் போல புலப்பட்டு ஆனால் முற்றிலும் முழுவதும் புலனாகாமல் பொருட்களை காண முடியாதவா நீங்காத இருள் போல இந்நாள் வரை நிற்கிறது. அருட்கேவல் நிலையில் ஆணவ பலம் மிகுந்திருப்பதற்கு காரணம் கூறுதல். கரிவிகரணம் களன்றும் களலா இருளின் பெருமை இது என்னோ இருள்தான் விடிகைக்கு இருண்ட மிகுதி போல் மாசு மடிகைக்கு இருண்டது கான் மற்று. மாணவன் தனது சற்குரம் கீழ்கண்டவாறு கேள்வி கேட்கின்றார். மாணவன் தத்துவங்கள் அதாவது கருவி மற்றும் கரணங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்கிய பொழுது என்னை விட்டு நீங்காத ஆணவ மலம் என்ற இருளின் பெருமிதம் அதாவது பெருமை இதுவோ என் சற்குரு விளக்க உபதேசம் அறிவீராக என்று கேட்கிறார் மாணவர். இதனை விளக்க கூறும் விதமாக சற்குருவார் கண்டவாறு உபதேசிக்கின்றார். சற்குரு விடிவதற்கு பொழுது புலன்வதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு வரை இருளானது அடர்த்தியாக மற்றும் திரண்டு எழுவதைப் போல இதுவரை உன் அறிவை மறைத்து நின்ற ஆணவம் என்ற இருளாவது ஒரு சேர நீங்கி ஒளிவதற்கு அருட்கேவலம் என்ற நிலையில் மீதியாக காட்டுகிறார் என்பனை மாணவனே சீடனே அறிவாயாக. கேவலாதீதம் கேவலத்திலிருந்து நீங்குதல். கேவலத்தை அதாவது ஆணவத்தை இருளென்று உணர்ந்தாலே நீங்கும் என. வானில் இரவி வரவல் இருள் போமாறு போல் ஈன இருளகல்வது அக்காலம் மானே அறிந்தாய் இருளென்று அறியாமதென்னை பிரிந்தாயோ இல்லையோ பேசு. ஆகாயத்தில் சூரியன் உதிக்கும் பொழுது அனைத்து பொருட்களையும் கண்களுக்கு புலப்படாமல் மறைந்த அடர்ந்த இருளானது தன்னுடைய வலிமை இழந்து தன் செயல் இழந்து நீங்கும் தன்மை போல என் அறிவை முழுவதும் மறைத்து நிற்கும் ஆணவ மலமாகிய இருள் எப்பொழுது என்னை விட்டு நீங்கும்? என் சற்குருவே இதனை விளக்கமாக கூறுங்கள். சிறந்த பக்குவ நிலைய உடைய என் மகனே அதாவது மாணவனே, இந்த ஆணவ மலத்தை இருளென்று உன்னிலும் வேறுபட்ட ஒன்றாக உணர்ந்தாய். இவ்வாறு ஆணவ மலத்தை இருளென்று என்று உன்னிலும் வேறுபட்டதாக உணர்ந்த நீ அந்த அறியாமையாகிய ஆணவ மலத்திலிருந்து நீங்கி விட்டாயோ அல்லது நீங்கவில்லையோ என்பதை ஆராய்ந்து கூறுவாயா? இதனை கீழ்கண்டவாறு மேலும் விளக்கி கூறலாம். அது எவ்வாறு என்றால், சூரியன் உதிக்கும் பொழுது இருளானது நீங்குவது போல உன்னை பொருந்திய ஆணவ இருளானது எவ்வண்ண நீங்கும் என்று பயப்பட வேண்டாம். எப்பொழுது நீ ஆணவ மலத்தை இருள் என்றும் அஞ்ஞானம் அறியாமை என்றும் உணர்ந்தாயோ அப்பொழுதே நீ ஆணவ மலத்தை நீங்கி விட்டாய் என்பதை அறிவாய். அறியாமை பயப்பட்டு ஆணவ மலத்தை பகுத்து அறியாதிருக்க நிலையை ஆணவ மலத்தோடு பொருந்தி இருக்கு நிலையாம். ஆணவ மலத்தை
தன்னிலும் வேறாக உணர்ந்த நிலையே அதனை விட்டு நீக்கிய நிலையாகும். சரி. ஆணவ மலத்தை நீக்கும் வழிமுறை கூறுதல். இந்த இருள் ஒளிய எதுவும் நான் காண்கிறேன். இந்த இருளகல்வது எப்படியோ இந்த அறியாமை நின்றால் அதனை நீ காணாய் அறியாது அறிந்தனையோ அன்று. மாணவன்: ஆணவத்தால் ஏற்பட்ட அறியாமை என்ற இருளை மட்டுமே காண்கின்றேன், வேறு எதையும் நான் காணவில்லை. இவ்வண்ணம் எல்லா பொருட்களையும் மறைத்து தன்னை மட்டுமே காட்டிக் கொண்டு நிற்கும் மாணவமலம் என்ற இருள் என்னை விட்டு எப்படி நீங்கும்? என் சத்குருவே, இவ்விருளை நீக்கும் வழியை உபதேசித்து அருள்வீராக. சத்குரு சொல்றார், இந்த அறியாமை என்ற இருள் உனது அறிவை மறைப்பதனால் அதனை நீ வேறு ஒன்றாய், அதாவது வேறுபடுத்தி காண மாட்டாய். ஆகவே நீ அறியாமையை ஏற்படுத்தும் மலத்தை இருளென்று வேறுபடுத்தி காணாமல் அதனை இருளென்று எவ்வண்ணம் அறிவாய்? எப்பொழுது நீ ஆணவ மலத்தை உன்னிலும் வேறுபடுத்தி உணர்ந்தாயோ அப்பொழுதே நீ அதிலிருந்து முற்றிலும் பிரிந்து விட்டாய். இதனையே கீழ்கண்டவாறு விவரித்து கூறலாம். ஆணவ மலத்தால் ஏற்பட்ட அறியாமையை மட்டும் நீ காண்கின்றாய் என்று பயப்பட வேண்டாம். நீ அறியாமையோடு பொருந்தி நின்றால் உன்னால் அறியாமை என்ற ஒன்று இருக்கின்றது என்பதை உணர மாட்டாய். இவ்வாறு இல்லாமல் நீ அறியாமையோடு பொருந்தாமல் அறியாமையை ஏற்படுத்தும் ஆணவத்தை உன்னிலும் வேறுபடுத்தி அறிவதால் நீ ஆணவ மலத்திலிருந்து நீங்கி, அதாவது பிரிந்து விட்டாய் என்பதை உணர்வாயாக. தன்னுண்மை தன்னை மும்மலங்களிலிருந்து நீங்கி தனித்து காணுதல். திரோதான சக்தியே அருட்சக்தி ஆகும் எனல். அந்த மலமாம் அறியாமை கண்டாயே, அந்த அறிவு நீ ஐயனே. சொந்த இருள் போனதே உன்னை விட்டு போக்கி, திரோதை அருளானதே கண்டாய் அறி. ஐயனே, அறியாமை ஏற்படுத்தும் ஆணவ மலத்தை உணர்ந்தாய். இவ்வாறு உணர்த்திய அறிவே நீ என்று அறிவாய். இவ்வாறு நீ உணரும் வரை உன்னை விட்டு பிரியாமல் தொடர்ந்து பொருந்தி நின்ற ஆணவ மலமாகிய இருள், அதாவது தொந்த இருள், இப்பொழுது உன்னை விட்டு முழுவதும் நீங்கியது. இத்தகைய ஆணவ மல இருளை செயல்படுமாறு இயக்கி வந்த இறைவனது திரோதான சக்தியானது இப்பொழுது அந்த ஆணவ இருளையும் நீக்கி அருட்சக்தி, அதாவது அருள்புரியும் சக்தி இதனை உன் அனுபவத்தில் உணர்ந்தாய் என்பதை அறிவாயாக. சத்குருவானவர் தனது மாணவனை ஐயனே என்று அழைப்பது உண்மை ஞானத்தை அடையக்கூடிய பரிவாகம் பக்குவ நிலை அடைந்த நிலையில் தன் மாணவன் இருப்பதால் ஆகும். திரோதான சக்தி அச்சக்தியா மாறிட்டு. இதனை கீழ்கண்டவாறு மேலும் விவரித்து கூறலாம். அது நீங்க வாசிக்க போறீங்களா? நான் வாசிக்கட்டும். அறியாமையே ஆணவமலம் என்று எந்த அறிவினால் உணர்ந்தாயோ அந்த அறிவே நீ என்று உணர்வாயாக. மேலும் உன்னை பொருந்தியிருந்த ஆணவமலமாகிய இருள் நீங்கிய பின்னும் மேலும் ஒரு விதத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்தால், அதாவது அது உனது ஆணவ இருளை போக்கி உனக்கு இறைவனின் அருளை ஏற்படுத்தும் திரோதான சக்தியின் மறைப்பை என்று அறிவாயாக. மும்மலங்களை நீக்கியவன் என்பதை உணர்வாயாக எனல். வைத்த அவதரங்கள் எல்லாம் உடன் வந்தும் அத்தகைமை கண்டும் அறியாயால் முத்தனாய் பாச அறிவும் பதி அறிவும் அன்றியே ஆக அறவே நின்றவன் நீயாம். சத்குரு, உன்னுள் அமைந்த தத்துவங்களின் பொருந்தி ஆராய்ந்து அந்த தத்துவங்களை ஒவ்வொன்றாக நீக்கி வந்தாலும் அந்த தத்துவங்களை சடப்பொருள் என்று அறிந்தும் அதனை நீ உணராமல் இருக்கின்றாய். முக்தி அடைவதற்கு பக்குவம், அதாவது பரிபாகம் அடைந்தவனாக பாச அறிவு மற்றும் பதி அறிவு ஆகிய இரண்டும் நீங்கி
மும்மலமாகிய ஆணவம் கன்மம் ஆகிய குற்றங்கள் முழுவதும் நீங்கி நிற்பவன் நீயாகும் என்பதை உணர்வாயாக. இப்பாடலில் விளக்கத்தை இவ்விதமாக கீழ்கண்டவாறு விளக்கி கூறலாம். தத்துவங்களின் இயல்புகளை ஒவ்வொன்றாக அறிந்தும் உணராதவனாக இருக்கின்றாய். உனது அறிவு எவ்வண்ணம் என்றால் மறைக்கும் இயல்பினை உடைய பாச அறிவு அல்ல, மற்றும் எவற்றையும் உணரும் இயல்புடைய பதி அறிவும் அல்ல. இவ்விரண்டு அறிவிலும் வேறுபட்ட அறிவித்தால் அறியும் இயல்புடைய பசு அறிவு என்று அறிவாயாக. ஆகையால் தத்துவங்களின் இயல்புகளை உணர்ந்து அவற்றை முழுதும் நீக்கி அறிவாயாக. முத்தி அடைந்தவனாக பாச அறிவு மற்றும் பதியறிவு பரஞானம், பதியறிவுன்றது பரஞானம் ஆகிய இரண்டையும் நீக்கி மும்மல குற்றம் நீக்கி நின்றவன் நீ என்பதை உணர்வாயாக. தத்துவங்களின் இயல்புகளை உணர்ந்து அவற்றை விட்டு நீங்காதவரை பதியறிவு உடையவன் ஆவான். தத்துவங்களின் இயல்புகளை உணர்ந்து அவற்றை நீங்கியவன் முக்தனாய் தன்னுண்மை உணர்ந்தவன் ஆவான். சைத்தன்ய தரிசனம். மும்மலங்கள் நீங்கிய சுத்திய நிலையில் தன்னை காணுதல் ஞானமே நீ என உணர். கண்ணிலிருள் போனாலும் கண் தன்னை காணா போல, எண்ணும் இருள் போனால் என அறிய எண்ணாதோ கண் போல் சடமோ நீ காட்டியதும் கண்டு அறிந்த ஒன்போதும் நீ என்று உணர். மாணவன், கண்களின் ஒளியை மறைத்த இருளானது நீங்கிய பின்னரும் கண்கள் தனக்குத்தானே தன்னை காண முடியாத தன்மை போல, கண்கள் புறப்பொருட்களை வெளிச்சத்தில் கண்டாலும் தனக்குத்தானே பார்க்க முடியாத தன்மை போல, ஆணவமலமாகிய இருள் நீங்கினாலும் என்னை, அதாவது எனது சொரூபத்தை அறிய முடியாதோ. எனது சத்குருவே விடைகூறி அருள் வீராக. சத்குரு விடைகூற போறார். கண்களை போல நீ ஜடப்பொருளோ? மாணவனே, நீ ஜடப்பொருள் அல்ல. இறைவனின் திருவருளால் ஆணவமல நீங்கியதை உணர்ந்தவுடன் சந்தேகத்துக்கிடமின்றி தெளிவு அடைந்து ஒளியுடைய ஞானம் ஒன்போதும் உள்ளதை உள்ளபடி உண்மை நிலையில் காணும் போதம், அதாவது அறிவு நீ என்பதை உணர்வாய. ஞான சொரூபமான நீ என்பதை உணர்வாயாக என்பது உட்பொருள் ஆகும். உயிரானது சத்து என இருட்கும் மொழிக்கும் இடமாகும் வான்போல் அருட்கும் மருட்கும் மகமாய் சுருக்கம் இல்லா நீ சத்து அசத்து அன்று நேரே சதசத்தன் ஆய் சத்து அது அசத்து அதுவாம். இருளும் மொழியும் இருப்பதற்கு இடம் தரும் ஆகாயம் போல ஞானத்திற்கும், அதாவது அருளுக்கும், அஞ்ஞானத்தை தரும் ஆணவமலத்திற்கும் இடம் தரும் அகண்ட, அதாவது விரிந்த அறிவை உடைய நீ சத்தும், அதாவது பதிப்பொருள் அல்ல. அசத்து சடமாகிய பாசப்பொருளும் அல்ல. சத்து உடன் நீ சேர்ந்தால் சத்து ஆகவும், அசத்துடன் நீ சேர்ந்தால் அசத்து ஆகவும், சத்து மற்றும் அசத்துமாகிய இரு தன்மையும் சமமாக இருக்கும் இயல்புடைய நீ சதசத்து ஆவாய். ஆகவே பதி இறைவன் என்றும், சத்தாக உள்ளது பாசம் மும்மலம் என்றும், அசத்தாக உள்ளது என்பதை உணர்வாயாக. இதனை கீழ்கண்டவாறு மேலும் விளக்கி கூறலாம். ஆகாயம் ஒன்றே இருள் மற்றும் ஒளியாகிய இரண்டிற்கும் இடம் தருவது போல, நீயும் இறைவனின் அருளையும், அதாவது ஒளி, பாசத்தின் மருளையும், அதாவது இருள் ஏற்கக்கூடிய கொள்கலம், அதாவது பாத்திரம் ஆவாய். இருப்பினும் நீ அந்த சத்து, அதாவது பதி, இறைவன் ஆகிய அருளும், அதாவது ஒளியும் இல்லை. அசத்து பாசமாகிய மருளும் இருளும் இல்லை. அதனால் சத்தின் பதியின் இயல்பையும்
அசத்தின் அதாவது பாசத்தின் இயல்பாயும் சார்ந்து நிற்கும் சதசத்து இலக்கணம் இயல்பு உடையவன் ஆவாய். இருள் மற்றும் ஒளிக்கு இடம் தரும் ஆகாயம் அந்த இருளும் ஆகாமல் ஒளியும் ஆகாமல் அவற்றிலிருந்து வேறுபட்டதாக இருப்பது போல சதசத்து எனப்படும் உயிரினது பதி போலவும் மற்றும் பாசம் போலவும் ஆகாமல் அவற்றிலிருந்து வேறுபட்டதாகவும் ஆகாமல் இருக்கும் இயல்பு உடையதாகும் என்பது உட்பொருளாகும். நீ ஞான சொரூபமானவனெனில் அறியும் அறிவு நீ அன்றோ உனக்குச் செறியும் மெலன் நின்றதோ செப்பாய். அறிவுதனை பாராதே பார்த்து அறிந்து பாசப் பழக்கமதில் வாராதது அன்றோ வழக்கு. சத்குரு இது சத்து அதாவது பதி இறைவன் என்றும் அது அசத்து பாசம் மும்மலம் என்றும் அறியும் அறிவு ஞானம் சொரூபமாகிய உயிர் ஆன்மா நீ இந்த நிலையை அடைந்த உனக்கு அனாதியே ஒன்று தொட்டு பந்தித்து பொருந்தி நின்ற ஆணவ மலம் இப்பொழுது உன் அறிவை மறைத்து நிற்கிறதா என்று கூறுவாய். ஆணவ மலத்தோடு முன்பு பொருந்தி இருந்த பழக்கத்தால் வாசனையால் உன் அறிவானது மயங்கி உனது ஞான சொரூபத்தை தன்னை உணராமல் மீண்டும் பெற்ற நிலை பாசத்தால் மும்மலங்களால் கட்டுப்பட்ட நிலை அடையாமல் இருப்பாயாக. மும்மலங்களின் பழக்க வாசனையை முற்றிலும் நீக்கி ஒழித்து ஞான சொரூபமாக நிற்பதே பெரியோர்களின் ஞானிகளின் நிலையான பழக்கம். ஆகவே நீயும் ஞானிகளைப் போல ஞானமயமாய் அதாவது ஞான அறிவு சொரூபமாய் இருப்பாயா. இதனை கீழ்கண்டவாறு மேலும் விளக்கி கூறலாம். ஞான சொரூபமானவன் இனி உனக்கு மும்மலங்கள் அதாவது பாசம் என்பது இல்லை. ஆகவே மும்மலங்களோடு கூடிய அறிவு என்பது உனக்கு முற்றிலும் இல்லை என்பதை உணர்ந்து மும்மலங்கள் நீங்கிய ஞானிகளைப் போல இருப்பாயாக என்பது உட்பொருளாகும். ஞான தரிசனம் மெய்ஞானமாகிய திருவருளை உணர்தல். இறைவனின் அருட்சக்தியை உணர்வாயாக என அறிந்து 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 வந்த அவதரங்கள் தோறும் செறிந்து அறிய நின்றது எது தேரின் பிரிந்து அதனின் நின்றது அறியாமல் நிகழ்த்தி அது நீக்கி உனை என்று அறிய வைத்தது அருளென். சத்குரு சொல்றார், தத்துவங்கள் ஒவ்வொன்றையும் அறிந்து அவற்றை சடப்பொருள் என்று அழியக்கூடியது என்றும் உணர்வதற்குரிய உண்மையை நீ அறிவதற்கு உற்ற துணையாக உன்னோடு உடன் நின்று உணர்த்துவது எது? ஆராய்ந்து பார்த்தால் அந்த தத்துவங்களில் இருந்து நீ பிரிந்து உன்னோடு அது பொருந்தி இருப்பதை நீ அறியாமல் உனக்கு உண்மை ஞானத்தை உணர்த்தி உன்னை தத்துவங்களிலிருந்து நீக்கி தத்துவ சுத்தி செய்து இன்று தன்னையும் நீ அறியுமாறு உன்னை இந்நிலைக்கு கொண்டு வந்து வைத்தது இறைவனது கருணையாகிய திருவருளே, அதாவது இறைவனின் அருட்சக்தியே என்பதை அறிவாயாக. இறைவனுடைய அருட்சக்தியை உன்னை பொருந்தி இருந்து தத்துவங்களை சடப்பொருள் என்று உணர்த்தி அந்த தத்துவங்களிலிருந்து உன்னை நீக்கும்படி செய்து அந்த அருட்சக்தியானது நீ தத்துவங்களை விட்டு முற்றிலும் நீங்கும் வரை தன்னை உனக்கு வெளிப்படுத்தாமல் அதாவது உணர்த்தாமல் நீ தத்துவங்களை விட்டு முற்றிலும் நீங்கிய அந்நிலையில் தன்னையும் உனக்கு உணர்த்தி வெளிப்பட்டதை நீ அறிவாயாக என்பது பொருள் ஆகும். தத்துவங்கள் நீங்கி துணை புரிவது அருட்சக்தியே. அந்த அருளுனக்கிங்காதாரமாயல்லின் இந்து எனறிந்திட்டு ஏகமாய் முந்தி உனக்குத்தான் விளங்கி ஓவாது உணர்த்தும் தன்னை உனக்கு காட்டுமேதான். அந்த திருவருளை அருட்சக்தி உன்னுடைய நிலையில் தத்துவங்கள் நீங்கிய நிலையில் உனக்கு அடிப்படை ஆதாரமாக இருந்தது. அடர்த்தியான இருளை உடைய இரவு பொழுதில் உதித்த சந்திரனை போல தன்னுடைய அருளொளியால் அதாவது அருள் பிரகாசத்தால் உன்னுடைய அஞ்ஞானமாகிய இருளை நீக்கி முன்பு தத்துவங்களோடு பொரிந்து நின்ற உன்னை அந்த தத்துவங்களிலிருந்து பிரித்து தத்துவ சுத்தி செய்து
உன்னை என்றும் பிரியாமல் உன்னுடன் பொருந்தி நின்று உண்மை ஞானத்தை உனக்கு உணர்த்திய தன்னையும் தரிசிக்குமாறு உணருமாறு அருள் புரிந்தது என்பதை உணர்வாயா. இறைவனது அருட்சக்தியை உனக்கு துணையாக இருந்து உன்னுடைய தத்துவங்கள் எல்லாம் நீங்கி தன்னையும் நீ உணருமாறு அருள் புரிந்தது என்பதை உணர்வாயாக என்பது உட்பொருளாகும். சத்குரு தன் ஆன்மா அனுபவத்தை கூறுதல். எல்லாம் பொய் என்று இங்கு இருந்தேனும் நானன்றோ நல்லாய் என அறிந்தேன் நானன்றோ சொல்லாடும் நான் பிரமமன்றி நடுவே உணர்த்துதற்கு வான் பிரமம் உள்ளதோ மற்று. சத்குரு சொல்றார், தத்துவங்கள் எல்லாம் பொய் என்று உணர்ந்து அந்த தத்துவங்களை எல்லாம் துறந்து அதாவது நீக்கி இந்நிலையில் இருக்கின்றவனும் நான் அல்லவோ. நல்லவனே, என்னை சித்து அதாவது சித்து பொருள் என்று நன்கு அறிந்தவன் நான் அல்லவோ. இவ்வண்ணம் அறிந்து சொல்லும் நான் பிரமமே அதாவது பிரமமாவேன். அவ்வாறு இல்லாமல் இந்த இயல்பை எனக்கு உணர்த்துவதற்கு எனக்கும் தத்துவங்களுக்கும் இடையே என்னினும் உயர்ந்த ஒரு பிரமம் உள்ளதோ? இல்லை. இறைவன் திருவருளால் அதாவது அருட்சக்தியால் அனைத்துமே மாயை பொய் என்று உணர்ந்து எனது சொரூபத்தையும் நன்கு உணர்ந்து விட்டதால் நானே பிரமமானேன். அதனால் வேறு ஒரு பிரமம் இல்லை. அதாவது இவ்வண்ணம் மாணவனே, நீயும் உணர வேண்டும் என்பது உட்பொருள் ஆகும். சத்குருவானவர் தானும் அந்த இறைவனின் திருவருளால் தன்னை பிரமம் என்று உணர்த்துவதாக கூறுகின்றார். அந்த பிரம சொரூபமாகவே பொருந்திய காரணத்தால் வேறு பிரமம் என்று ஒன்று இல்லை என தனது சீடனுக்கு உணர்த்துகின்றார். மேலும் அந்த பிரம சொரூபமாக தனது சீடனும் அதாவது மாணவனும் பிரமத்தில் பொருந்தி உணர வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார். நீங்க அருட்சக்தியே உணர்த்தியது என்பதை உணர வேண்டும் எனல் அன்று முதல் இன்றளவும் அண்ணல் அறிவிப்பதன்றி இன்று அறிவேன் நான் என்று இயம்புவது என் என்றும் அவத்தை தனில் உணர்த்தி ஆங்கு அருத்தி இன்றி தவத்தில் உணர்த்தினர் ஆர்தான். மாணவனே, பிரபஞ்சம் உயிர்கள் மற்றும் அனைத்தையும் தோற்றுவித்த உருவாக்கிய காலத்தில் இருந்து அன்று முதல் இன்று வரை இறைவனே உன்னுடன் பொருந்தி இருந்து உனக்கு உண்மையை உணர்த்துகிறார். இவ்வாறு இல்லாமல் இன்று நீ உண்மையை உன் சுய முயற்சியால் உணர்ந்தேன் என்று கூறுவது எவ்வாறு? மாணவனே, இவ்வண்ணன் நீ கூறுவது தவறாகும். உன்னுடைய சகலம் மற்றும் கேவலம் ஆகிய இரண்டு நிலைகளில் உன்னுள் பொருந்தி நின்று உனக்குள் உணர்த்தி சகல மற்றும் கேவல அவத்தைகளின் இன்ப துன்பங்களை நீ அனுபவித்து சகல மற்றும் கேவல அவத்தைகளில் இருந்து நீ நீங்கிய பொழுது இப்பொழுது நீ பொருந்தியிருக்கும் சுத்தம் என்ற அவத்த நிலையில் உனக்கு மெஞ்ஞானத்தை உணர்த்தியவர் யார்? அந்த இறைவனின் அருட்சக்தி என்பதை உணர்வாயாக. இதனை கீழ்கண்டவாறு மேலும் விளக்கி கூறலாம். மாணவனே, நீ தத்துவ கருவிகளுடன் மும்மலங்களுடன் கூடிய காலத்தில் இருந்து இப்பொழுது மும்மலங்கள் நீங்கிய காலம் வரை இறைவனின் அருட்சக்தியை உனக்கு உணர்த்தி என்பதை நீ உணராமல் நீயே உணர்ந்ததாக கூறுவது தவறு ஆகும். இறைவனின் அருட்சக்தியை உன்னுடன் கூடி நின்று சகலம் கேவலம் சுத்தமாய நிலைகளை அதாவது அவத்தைகளில் படிப்படியாக விஞ்ஞானத்தை உணர்த்தியது. நீ மும்மலங்களுடன் கூடி நின்ற பொழுது இன்ப துன்பங்களை உன்னை அனுபவிக்க செய்து அந்த மும்மலங்களை நீக்கி இப்பொழுது பரிபூரணத்தை உணரும் தவத்தினில் அதாவது நிட்டையில் உன்னை பொருந்த செய்ததும் இறைவனின் அருட்சக்தியாகும் என்று உணர்வாயாக. குணத்தை உணர வைப்பது ஞானத்தை உணர வைப்பது அருட்சக்தியே என உன்னறிவை நீயே உணர்வையே ஆமாகில் அந்நெடு நாள் பாசத்து ஐயாயே உன்னறிவை நீங்க அறிவாகி நீரும் மிரதமும் போல் ஆம் காணார ஆடனாரருள்.
உனது ஞானத்தை சத்குரு சொல்றார், உனது ஞானத்தை நீயே வேறு துணை, அதாவது அருட்சக்தி துணை இல்லாமல் அறிந்தாய் என்றால் நெடுநாட்களாக, அதாவது பல காலங்களாக, அதாவது பல பிறவியல் நீ எடுத்த பொழுதும் மும்மலத்தில், அதாவது பாசத்தில் மூழ்கி பிறந்து மற்றும் இறந்து பிறவி சுழற்சியால் துன்பம் அடைந்திருக்க மாட்டாய். தண்ணீரும் அதன் சுவையும் போல உனது அறிவை விட்டு என்றும் நீங்காத அறிவாக இருந்து உயிர்களை பாசத்திலிருந்து, அதாவது மும்மரங்களிலிருந்து நீக்கி முத்திப்பதம் சேர்க்கும் இறைவனது அருட்சக்தியே உன்னை இந்நிலைக்கு உயர்த்தியது என்பதை மாணவனே உணர்வாயாக. உயிரானது மெய்ஞானத்தை உணர்ந்து பிறவாவரம் பெறுவதற்கு இறைவனின் அருட்சக்தியே ஆதாரமாகும் என்பது உட்பொருள் ஆகும். அருட்சக்தி அருட்சக்தி சக்தியுடன் ஒடுங்கினால் பிரமமாவாய் எனல். உன் அறிவுக்குள்ளே உணர்வாய் ஒழியாத தன் அறிவுதான் உனக்கு தாரகமாய் பின்னமர ஒன்றாய் ஒழியாமல் உள்ளடங்கி உள்ளபடி நின்றாள். அது அவாவை நீ உன் அறிவுக்குள்ளே உணர்ச்சியாக அறிவாக என்றும் பிரியாமல் பொருந்தி இருக்கும் இறைவனின் அருட்சக்தியே உனக்கு அடிப்படை ஆதாரமாக பேதமன்றி உன் அறிவில் கலந்து ஒன்றாக இருக்கிறது. உன்னுடைய அந்த அருட்சக்தியின் உணர்வை விட்டு நீங்காமல் உன் செயலற்று அருட்செயலில் பொருந்தி இருந்தா என்றால் உன் செயலற்று அருட்செயலில் பொருந்தி இருந்தா என்றால் நீ அந்த திருவருளே ஆவாய், அது நீ ஆவாய். இதனை கீழ்கண்டவாறு மேலும் விளக்கி கூறலாம். உனது அறிவுக்குள்ளே உணர்வாக என்று நீங்காமல் இருந்து இறைவனின் அருட்சக்தியின் ஞானமே உனக்கு அடிப்படை ஆதாரமாக இருந்து வழி நடத்துகிறது. மாணவனே, நீயும் வித்தியாசம் எதுவுமின்றி பேதமின்றி அந்த அருட்சக்தியில் இரண்டரை கலந்து நின்று அந்த அருட்சக்தியை விட்டு நீங்காமல் அந்த அருட்சக்தியின் உள்ளே அடங்கி ஒடுங்கி நின்று அருட்சக்தியின் இயல்பின்படி இருந்தால் நீ அந்த பிரமம் ஆவாய். இதோட நிப்பாட்டுவோம். சரியா இப்ப 50 பேஜ் படிச்சிருக்கிறோம். நாளைக்கு 50ஐயும் படிப்போம். 41 நல்ல 50வது பேஜ் 41வது பாட்டு நாளைக்கு எழுதி வை. வளர போதாம். ஓம் நமச்சிவாய வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க.